friends, welcome to our FDF தமிழ் சேனல். அனைவருக்கும் இனிய சார்வரி ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் in advance. இன்னைக்கு நம்ம விநாயகர் சிலை மஞ்சள்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போலாம். நான் இன்னைக்கு 50 கிராம் மஞ்சள், 50 கிராம் மைதா, 1 ஸ்பூன் சர்க்கரை, தண்ணி இந்த அளவுகள் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க மஞ்சள் கூட கோதுமை மாவு, அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி விட்டு நம்ம கொஞ்சமா சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 5 நிமிஷம் போல ஊறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பெரிய பார்ட் ஒன்றும், மீடியம் சைஸில் இருக்கிறது ஒன்று பாட்டமுக்கு, ஒன்று தலைக்கும், அடுத்து 2 கால் பகுதிக்கும், 1 தும்பிக்கைக்காகவும், அடுத்து இருக்க 2 போர்ஷன் கைக்காகவும், இந்த 4ல் 2 காதுக்காகவும், 1 கிரீடத்துக்காகவும், இன்னொன்று அவருடைய வாகனத்துக்காகவும் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 50 கிராம் அளவு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் போர்ஷன்ல இருக்கிற ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி பாட்டம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விரிசல்கள் வரும்போது நம்ம தண்ணி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பார்ட், அதாவது பாடி போர்ஷனை இந்த மாதிரி ஷேப் கொடுத்து சென்டர் பார்ட்ல இந்த மாதிரி ஒரு சின்ன வளைவு எடுத்துக்கலாம். பார்க்கறதுக்கு இது நல்லா வயிறு பகுதி மாதிரி இருக்கும். வயிறு பகுதியில் சின்ன ஒரு ஹோல் போட்டுக்கலாம் தொப்புளுக்காக. இப்போ பாட்டம் செட் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலையுமே தண்ணி வச்சுட்டு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகிடும். அடுத்து கைப்பகுதிக்காக இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டு ஒரு சின்ன பெண்ட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 கைக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கால் பகுதிக்கு அதே போலவே நம்ம உருட்டி விட்டுட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற போர்ஷனை நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா. இப்போ கால் பகுதியில் பாதத்துக்கு சின்ன ஒரு வளைவு கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்து வேஷ்டிக்காக ஒரு சின்ன டிசைன் கொடுத்துக்கலாம். அடுத்து கை செட் பண்ணிக்கலாம். நம்மளோட வலது கை நம்மள ஆசீர்வதிக்கிற மாதிரியும், இடது கையில லட்டு வச்சிருக்க மாதிரியும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து தலைப்பகுதி, இங்கேயும் நம்ம தண்ணி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி சன்னமா ஒரு அரங்கான் கயிறு, அதாவது நாகர் வந்துட்டு வயிறுல கொடி மாதிரி சுத்தி இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்து பூணூல் போட்டு விட்டுக்கலாம். அடுத்து தும்பிக்கை இதே மாதிரியே தண்ணி வச்சு நாம செட் பண்ணிக்கலாம். அடுத்து காதுக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தண்ணி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் அதே போல செட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ணுக்காக 2 மிளகு எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மரக்குச்சி எடுத்து நம்ம பட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம் தும்பிக்கையிலையும். இப்போ தந்தம் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் முழு தந்தமாகவும், இன்னொரு பக்கம் நம்ம உடஞ்ச ஷேப்லையும் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இப்போ கிரீடம் வச்சுக்கலாம். இது இப்படி தான் வைக்கணும்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து அவருடைய வாகனம் மோஷிகம் செஞ்சுக்கலாம். எலியாருக்கு இதே மாதிரி வால் செஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன வளைவு கொடுத்துடலாம். அவருக்கும் கண்ணுக்கு 2 மிளகு வச்சிடலாம். உங்ககிட்ட மணி, பாசி மணி இருந்தாலும் நீங்கள் இதுக்கு பதிலாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன குச்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள் அந்தந்த இடத்துல போடும்போது நமக்கு நேச்சுரலாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியான மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஐலைனர் வச்சு ஐப்ரோ வரைஞ்சி விட்டுக்கலாம். அடுத்து வெள்ளை கலர் சாந்து போட்டு எடுத்து பட்டை போட்டு விட்டுக்கிறேன். உங்ககிட்ட கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கையில் சஸ்திக்கோ ஒரு கையில் லட்டு கொடுத்துக்கலாம். இப்போ விநாயகருக்கான அலங்காரம் முடிஞ்சிருச்சு. நெய்வேத்தியத்துக்கு லட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி கிரீடம்ல பச்சை பயிறு கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து அவருக்கு பிடிச்ச வெள்ளரிக்கன் மாலை. இப்போ அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கு அழகான பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். Thanks for watching.